ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிகரம் வாய்ஸ். நான் உங்கள் அறிவு. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, டிவிகேவோட மாநாடு 2.0 மதுரையில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் விஜய் அவர்கள் வந்துட்டு சுமார் 35 நிமிஷம் வச்சு செஞ்சுருக்காரு. பயங்கரமாக பேசியிருக்காரு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு சிங்கத்தோட கம்பேர் பண்ணி பேசுவார். இதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, சிங்கம் தனியாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டமாக இருந்தாலும் சரி, சிங்கத்துக்கு தெரியும் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் தனியாக வந்தாலுமே பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடிமையாக இருக்கிற மாதிரி அரசியல் கூட்டணி எதுவுமே இல்லை அப்படின்றது வந்துட்டு கிளியராக இதுலேருந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களோட கொள்கை எதிரி வந்துட்டு பிஜேபி, அதுக்கப்புறமா எங்களோட அரசியல் எதிரி வந்துட்டு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசுவார். அதில் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கச்சத்தீவை வந்துட்டு எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா பிரதமர் மோடியோட பிடிவாத குணத்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, இதை வந்துட்டு தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க, இதனால் நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்க படுற கஷ்டத்தை வந்துட்டு எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, தாமரை இலையில் தண்ணி கூட ஒட்டாது, இதில் நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் மதவாத பிரிவினை கொள்கையை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ஜெயிக்க பார்க்குறீங்க, இது ஒருபோதுமே நடக்காது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா டிஎம்கே வந்துட்டு விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். டிஎம்கேவோட ஆட்சியை வந்துட்டு ஒரு விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து, ஸ்டாலின் அவர்களே நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுற ஆட்சி வந்துட்டு நியாயமான ஆட்சியா, நேர்மையான ஆட்சியா, ஊழல் இல்லாத ஆட்சியா, இது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கப்புறமா என்ன கேட்பாருன்னா, இப்போ வந்துட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறமா இந்த ஆசிரியர் பணி நியமனம் அதை என்ஷூர் பண்ணீங்களா? அதுக்கப்புறமா பரந்தூரில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொன்னீங்க, அதை வந்துட்டு என்ஷூர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியாக கேட்பாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, ஒய் ஸ்டாலின் அங்கிள், இட் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், வெரி வெரி ஒஸ்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாரு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு வேட்பாளர்களோட பட்டியலை அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, மதுரை ஈஸ்ட் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னா விஜய் அப்படிம்பாரு. மதுரை வெஸ்ட் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னா விஜய் அப்படிம்பாரு. மதுரை நார்த் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னா விஜய் அப்படிம்பாரு. அதுக்கப்புறமா மதுரை சவுத் இதுலேயும் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னா விஜய் அப்படிம்பாரு. என்னடா இது எல்லா இடத்துலையுமே விஜய் பேரை சொல்லிங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அவரே வந்துட்டு அதுக்கான ஆன்சரும் சொல்லுவார். ஆமாங்க, எல்லா இடத்துலையுமே நிற்க போகிறது விஜய் தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஓட்டு போகிறது என்னோட முகத்துக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் எனக்கு ஓட்டு போகிறீங்கனாலும் ஒன்று தான், என்னோட சார்பாக நிற்கிறவங்களுக்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். எங்களோட ப்ராசஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எங்களோட பாலிடிக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இது வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, எங்களோட ஆட்சி வந்துட்டு டிஎம்கேக்கான மாற்று ஆட்சி அப்படின்னு நாங்கள் சொல்லலை, இதுக்கப்புறமா எங்களோட ஆட்சி மட்டும்தான் ஒரு பிரதான ஆட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்துட்டு இன்டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருப்பார். அதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண கட்சி இப்போ அந்த கட்சியோட நிலைமையை பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது, யார் லீட் பண்ணுறாங்க, அதில் உள்ள மக்களோட நிலைமை எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் என்னடா கொள்கை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்களோட கொள்கையை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களோட கொள்கை வந்துட்டு பெண்கள், வயசானவங்க, அதுக்கப்புறமா மூத்தவங்க, இவங்க தான் எங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா இளைஞர்கள், மீனவர்கள், அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறமா 3ஆம் பாலினத்தவர்கள், இவங்களுக்கான ஆட்சியாக எங்களோட ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவன் சினிமாக்காரனா, அவனா, இவனா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க, அவன் வந்துட்டு நல்லவனா அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுக்கு வந்துட்டு அவரோட ஸ்டைலில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லுவார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ராஜா வந்துட்டு ஒரு தளபதியை தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக 10 பேர் இருக்காங்க, ஆனால் அந்த 10 பேருமே வந்துட்டு கேப்பபிளான கேண்டிடேட்ஸ் தான். ஸோ அந்த ராஜா வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, 10 பேர்கிட்டையுமே ஒரு விதையை கொடுத்து அனுப்பிச்சிட்டு, இதை வந்துட்டு வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதில் 9 பேர் வந்துட்டு வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தேன், இது முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ராஜா வந்துட்டு ஃபைனலாக அவரை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணுவார் தளபதியாக. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் கொடுத்த விதை எல்லாமே முளைக்கிறதுக்கு தகுதியே இல்லாத விதைங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. இவர் மட்டும்தான் வந்துட்டு உண்மையாக சொல்லியிருப்பார். ஸோ அவரை தான் தளபதி ஆக்கியிருப்பார். இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, 2026 நீங்கள் யாரை வந்துட்டு தளபதியாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுவார். அந்த இடத்துல வந்துட்டு அவரை தான் மென்ஷன் பண்ணுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட ரேஷன் கார்டில் உங்களோட பேர் இல்லை, உங்களோட ரேஷன் கார்டில் என்னோட பேர் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாருமே என்ன வந்துட்டு உங்களோட வீட்டில் ஒருத்தனை தான் பார்க்குறீங்க, நான் வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே என்னோட வீட்டில் ஒருத்தனை தான் பார்க்குறேன், உங்களுக்காக நான் கண்டிப்பாக வருவேன், உங்கள் கூடவே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுவார்.
அதுக்கப்புறமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறாங்க இவன் வந்துட்டு மார்க்கெட்டில் டவுனாக இருக்கிற டைமில் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்துட்டு என்னோட மார்க்கெட்லேயே பீக் டைமில் இருக்கிறப்ப வந்திருக்கேன். ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம். 2026 டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மள வந்துட்டு பல பேர் பல விதமாக விமர்சனம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்துட்டு கட்சியை தொடங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா கட்சி தொடங்கினதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, இவங்களால வந்துட்டு மாநில மாநாடு நடத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா மாநில மாநாடு நடத்தி முடிச்சதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, சேர்ந்த கூட்டம் வந்துட்டு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2026 பாருங்கள், சேர்ந்த கூட்டம் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான ரூட்டாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளிகளும் இல்லை, எல்லா சினிமாக்காரங்களும் முட்டாளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம் வந்துட்டு ஆஸ் அ காமன் மேனாக ஒரு பேசிக் கால்குலேஷன் போட்டு பார்த்தோன்னா கூட, லாஸ்ட் கேம்பெயினில் பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறமா இந்த கேம்பெயினில் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லேக் மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்துட்டு ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு 5 to 10 ஓட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கூட ப்ராபப்ளி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 50 லேக்ஸ் அந்த மாதிரியான ஓட் ஷேர் வருது. அப்படி பார்த்தோன்னா இவரால் கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் 20 to 30% ஓட் பேங்க் இவர்கிட்ட இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இவர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.